மாவட்ட செயலாளர் நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன், தலைவருக்கு நல்ல பேர் ஓடுறதுன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புக்கிறாரு வச்சு தாவேக்காவுடைய கரூர் மாவட்டத்தில் நான் தான் எல்லா தப்பும் காரணம் சொன்னா இஸ் தர் எனி லீகல் பைண்டிங்னு தெரிஞ்சுக்கணும். அருணாச்சலேசன் அவர்கள் விஜயை சம்மன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் வர வேண்டிய அவசியம் இல்லை தெரியுமா? விஜய் வர வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய வழக்கறிஞர் போலாம், தடை கேட்டு போலாம், மாட்டேன்னு சொல்லலாம், எழுத்து மூலமா கொடுக்குறேன்னு சொல்லலாம். இது என்ன செய்ய போறீங்க நீங்க? ஆனா காவல்துறை சம்மன் போட்டா வரணும், வரலன்னா போலீஸ்க்கு கோர்ட்டு போய் வாரண்ட் கேட்பாங்க. அப்ப எது மேண்டேட்? அப்ப சம்மன் பண்ணா வர வேணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்டா, வரலன்னா வாரண்ட் போடுவாங்க கோர்ட்டுக்கு போய் சொல்லி சொன்ன மேண்டேட்டா, எது பைண்டிங்கா இருக்குது? ஆனா அருணாச்சலேசன் ஆணையத்துக்கு வந்தானுங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ற ரைட்ஸ் இருக்குதா, அவங்களுக்கு கன்ஃபெஷன் வாங்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குதா? ஓகே, அங்க திரு விஜய் அவர்கள் ஒப்புதவாக கொடுத்துற ஒரு பேச்சுக்கு தான் உதாரணம் சொல்றேன், நான் எந்த உள்நோக்கமும் இல்லாம. வேற வச்சுக்கோங்க, மாவட்ட செயலாளர் வச்சுக்கோங்க ஒரு பேச்சு. மாவட்ட செயலாளர் நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன், தலைவருக்கு நல்ல பேர் ஓடுறதுன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புக்கிறாரு வச்சுங்க, ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. மாவட்ட தாவேக்காவுடைய கரூர் மாவட்டத்தில் நான் தான் எல்லா தப்பும் காரணம் சொன்னா இஸ் தர் எனி லீகல் பைண்டிங்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பைண்டிங்கும் கிடையாது. காவல்துறை முன்னாடி கொடுக்க போற பழைய 165 செக்ஷன் மாத்திட்டாங்க, அதுக்கே உரிமை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? நீதிபதி முன்னாடி கொடுத்த வாக்குமூலம் தான் செல்லும். காவல்துறை மேல தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சு வாங்கினா கூட செல்லாது. உங்களுக்கு புரியுங்களா? அது சாட்சியங்களையும் தடயங்களையும் சேகரிக்க உதவும். உங்களுக்கு புரியுங்களா? எங்க பேட்டரி ஒளிச்சு வச்சிருக்கீங்க, எங்க கத்தி ஒளிச்சு வச்சிருக்கீங்க, எங்க அருவாள் ஒளிச்சு வச்சாங்க, ரத்தக்கரை எங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விசாரணை உதவும். ஆனா அது நீதிமன்றத்தில் ஏற்கப்படாது, செல்லாது. அப்ப காவல்துறையுடைய விசாரணை வாக்குமூலமே செல்லாது அப்படிங்கும் போது நீதியரசர் சட்டம் ஒருத்தர் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுக்குறாரு, நான் தான் சாமி செஞ்சுட்டேன்றாங்க. என்ன வேல்யூ இருக்கு அதுக்கு? அப்ப லீகல் வேல்யூ இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க விசாரணைக்கு கொடுக்குறீங்க. $1 மில்லியன் கொஸ்டின். நிச்சயமா இது அடுத்த கட்டத்துல எப்படி நகர போகுதுங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க ஆணையத்துல இருந்து அந்த ரிப்போர்ட்டை பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போறேங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லும் போது இன்னும் பல சந்தேகங்கள் எழுப்புது. ஒரு பழைய பழமொழி, சும்மா எதிர்க்கட்சிகள் எல்லாமே எப்பயுமே விமர்சனம் வைப்பாங்க. அது திமுக பண்ணாலும் அதிமுக பண்ணாலும் மாறி மாறி என்னென்ன ஒரு பிரச்சனையை அப்படியே மூடிடணுமா, என்ன பண்ண ஒன்று தூக்கி கல்ல தூக்கி போடு, இல்லாட்டி ஆணையத்தை போடுவாங்க. அந்த மாதிரி கொண்டு இதுல எந்த ஏற்கனவே ராஜீவ்காந்தியுடைய மரணம் பற்றின விசாரணை அறிக்கை வந்திருக்கான்னு பாருங்க. சரிங்களா? ஜெயலலிதா அவர்களுடைய மரண அறிக்கையில் விசாரணையில் என்ன முடிவாக இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு புரியுங்களா? எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காத ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்றீங்க? நீதிமன்றம் பல முறை இந்த ஆணையங்களால் என்ன பலன் கேட்டிருக்கு? ஏன்னா நீதிமன்றத்தில் முன்னாள் நீதியரசர்கள் தான் பண்ணுறாங்க. ஆனால் நீதிமன்றத்துக்கு இது என்னங்க பலன்? எவ்வளோ கமிட்டி இருக்குங்க, எவ்வளோ தீர்ப்பு வராமல் இருக்குது, எவ்வளோ முடிவு வராமல் இருக்குது, முடிவில் இம்ப்ளிமெண்டேஷன் வராமல் இருக்குது, என்ன பொறுத்துன்னு யோசிக்கணும்ல. ஏகராஜன் கமிட்டி நீட்டுக்கு போடுறாங்க, அவர் கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்கிறாரு. மொத்தம் 800 வந்திருக்கு, அதில் 750 ஒரு சார், இது கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து கேட்பு, ஒப்பீனியன் போல் கிடையாது. ஒப்பீனியன் கேட்கணும். அப்போ எனக்கு 800 மெயில் வந்துச்சுங்க, 750 மெயில் நீட் வேண்டாம் இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் புரியலையே. திமுக காரங்க மட்டும் மெயில் போட்டிருந்தாலும் 1.5 கோடி வரணுமே, 1.5 கோடி வரலையே. அப்போ ஆணையங்கள் என்ன செய்யணுங்கிற கேள்வி வரல. அங்கே ஆணையங்களுடைய வேலையே வேற.